ஆனா விஜய் அவர்களுடைய பேச்சு, அவருடைய கொள்கை கிட்டத்தட்ட திராவிட கட்சிகளுடைய கொள்கையோடு தான் ஒத்து போறான். அவர் பேசுகின்ற பேச்சு எல்லாம். நடிகர் விஜயின் அரசியல் வருகையால் பாஜகவின் வாக்கு வங்கி பாதிக்குமா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிலளித்துள்ளார். இதெல்லாம் அந்த 3 மாத காலத்துல மக்கள் முன்னாடி இருக்குங்கண்ணா. கேளுங்கண்ணா. சார், விஜயனுடைய அந்த அரசியல் வருகை என்பது பாஜகவினுடைய அந்த அரசியல் வியூகத்துக்கு பாதிப்பு ஏற்படுமா, ஓட்டு வங்கியில் பாதிப்பு ஏற்படுமா? அண்ணா, நான் ஏற்கனவே சொன்னது போன அரசியல்ல வெளியே யார் என்ன நினைக்கிறாங்க, எப்படி வர்றாங்க, என்ன பேசுறாங்க, அது உங்க கண்ட்ரோல் இல்லைங்கண்ணா. விஜய் அவர்களை பொறுத்தவரை தமிழகத்துல இன்னைக்கு திராவிட கட்சிகள் பேசக்கூடிய அதே சித்தாந்தத்தை தான் விஜய் அவங்க பேசுறாங்க. புதிதாக எதுவும் இல்லை. நாங்கள் எங்கள் இடத்துல பத்திரமா நிக்கிறோம். எங்களுடைய பாதங்கள் வலிமையாக தாங்கி நிற்குது. ஆனா விஜய் அவர்களுடைய பேச்சு, அவருடைய கொள்கை கிட்டத்தட்ட திராவிட கட்சிகளுடைய கொள்கையோடு தான் ஒத்து போறான். அவர் பேசுகின்ற பேச்சு எல்லாம். அதனால் இது யாருக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதை பொதுமக்கள் எல்லோரும் கூட கணிச்சிட்டாங்க. எங்களை பொறுத்தவரை ஒரு புதியாக வரக்கூடிய நபர்களை பார்த்து எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சி பயப்பட போவது கிடையாது. காரணம், வரவேற்கும் பொழுது ஒரு புதிய ஒரு வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்கும் என்று நம்புகின்றோம். நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு பெரிய ஆக்டருங்க. குறிப்பாக பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள் வரைக்கும் எல்லார் இல்லத்திலையும் நடிகர் விஜய் அவர்கள் பெரிய ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. அதை மறுக்க முடியாது. இந்திய அளவில் ஒரு படத்துக்கு அதிகமான வசூல் பெறக்கூடிய நடிகராகவும் விஜய் அவங்க இருக்கிறாங்க. அதுவும் உண்மைதான். அதுவும் நம்ம பொய்ன்னு சொல்ல முடியாது. 3வது, படிப்படியாக 25 ஆண்டு காலமாக தன்னை வளர்த்திக் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதுவும் உண்மைதான். ஆனால் அரசியல் களம் வேறுங்கண்ணா. தினம் இருக்கணும். அக்டோபர் 28க்கு பிறகு விஜய் அவர்கள் எத்தனை முறை வெளியே வந்திருக்கிறாங்க நீங்களே சொல்லுங்கண்ணா. அரசியல் 365 நாட்கள் இருக்கணும், கீழே இருக்கணும். வெற்றி தோல்வி சாதாரணமாக வந்து கொண்டே இருக்கும். அதனால் இதற்கு விஜய் எப்படி தன்னை ரெடி பண்ணிக்கிட்டு இதுல ஜெயிப்பார் அப்படிங்கிறது அவருக்கு தாங்க நீங்க கேட்கணும். ஆனா எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு யாரின் மீதும் பயம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு திராவிட கட்சிகள் 3ஆக பிரிந்திருப்பதாக நான் பார்க்கின்றேன். தமிழகத்தை பொறுத்தவரை திராவிட கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய ஓட்டு என்பது 3ஆக இன்னைக்கு பிரிஞ்சிருக்கு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய வாக்கு என்பது இன்னைக்கு அதிகமாயிட்டு போகுது. அதனால் விஜய் அவர்களை நிச்சயமாக நாங்கள் வரவேற்கின்றோம். ஏன்னா புதியவர்களை நம்ம யாரும் தடுக்க கூடாதுங்கண்ணா. கொள்கை நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. சில இடத்துல நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து பேசுவாங்க. அது அரசியல் என்பது நடக்கத்தான் செய்யுங்கண்ணா. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.